நேயர்களே, இன்றைய ஆலோசனை நேரத்தில் சைனஸ் பாதிப்புகள் அது எவ்வாறு நடைபெறுகிறது, அதை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், இது பற்றிய நமது சந்தேகங்களுக்கு டாக்டர் ரவி விஸ்வநாதன் வந்திருக்கிறார்கள் விளக்கங்களை அளிப்பதற்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து மூட் அவுட்டுன்னுவாங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு தும்மலோ ஒரு ஏதோ ப்ராப்ளமோ இருக்கும் அவங்களுக்கு. என்கிட்ட நம்மளை கேட்டால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்க ரொம்ப தொல்லைப்பட்டுதுங்க, காலையில் எழுந்ததுலேருந்து இன்றைக்கி டே முழுக்க ஒரே அவுட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இது பொதுவாக அந்த காலை நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது அந்த சைனஸ். என்னோட முதல் கேள்வி இதுதான். ஓகே, சைனஸ் வந்து சில சமயம் காலை நேரத்தில் பாதிக்கிற வாய்ப்பும் உண்டு. சில சமயம் நாள் முழுக்க ப்ராப்ளமும் இருக்கலாம். அது வந்து சைனஸோட சிவியரிட்டியை பொறுத்து இருக்கு. அந்த சைனஸ் என்ன பேசிக்கலாக முதல்ல வந்து இப்போ பாதிப்புகள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னமே வந்து காலையிலேயும் ஆரம்பிக்கலாம், இல்லை நாள் முழுக்க இருக்கலாம்னு சொல்கிறீங்க. சரி, சைனஸ் ஒருத்தருக்கு ஏன் வருது? என்ன குறையோ இல்லை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தனால சைனஸ்ன்றது வெளிப்பாடாக வருது? அது அவங்க இப்போ சிம்டம்ஸ்ன்னு கேட்குறீங்க. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கான்ஸ்டன்ட் ஹெட்ஏக், ஒரு டல் ஃபீலிங், தலை பாரம், தலை ஹெவியாக இருக்குன்னுவாங்க. இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஒரு மூக்கில் ரன்னிங் நோஸ், கண்டினியூஸாக தும்மல், ஸ்னீசிங், இல்லைன்னா ஒரு இரிட்டேஷன், இந்த ஒரு இதனால ஜென்ரலைஸ் இரிட்டேஷன், ஒரு இரிட்டேஷன் வித் பீப்புள், இதெல்லாம் சிம்டம்ஸ். ஒரு லெத்தாஜி, தூங்கும்போது ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப், ஹெட்ஏக், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சைனஸுங்க. சரி, சைனஸ்ன்றது ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னக்கூடியது அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தி அதனுடைய வெளிப்பாடு இதெல்லாம். ஆமாம், சிம்டம்ஸ் அது தெரிஞ்சு. இப்போ வந்து ஒருத்தருக்கு சைனஸ் எப்படி வருது டாக்டர்? அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குதுனால அவங்களுக்கு வருது? அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைனஸ்னால் பேசிக்காக சைனஸ் வந்து ஒரு ஏர்ஃபில் கேவிட்டி, கபாலம்னு தமிழில் சொல்லணும்னா அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இன் தி ஸ்கல். ஓகே, எம்டி ஸ்பிங்கல் இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கல்ல இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட் ஃப்ராண்டல் சைனஸ்னுவாங்க, எத்மாய்டு, மேக்ஸிலரி, ஸ்ஃபீனாய்டு, 4 சைனஸஸ் இருக்குது, 4 பேர்ஸ் ஆஃப் சைனஸஸ். ஸோ இதனுடைய உபயோகம் என்ன? யூஸ்வலாங்க இது வந்து எவல்யூஷன் அப்போ இந்த இட் கேவ் பாயன்சி டு த ஸ்கல். அதாவது when man was a 4-legged animal, இந்த ஃப்ளோட்டிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு ஸ்கல்லுக்கு. ஸோ இட் வாஸ் த சைனஸ் வாஸ் ஃபில்டு வித் ஏர், காற்று அடைத்த கபாலம்னுவாங்க. ஸோ அந்த இட் கேவ் அது ஒன் ரீசனுங்க. ஸோ இட் கேவ் பாயன்சி, அதாவது இந்த நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் இருக்கும்போது இட் மேட் த ஸ்கல் லைட்டர். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வென்டிலேஷன் ஆஃப் தி சைன் நோஸ் அண்ட் அதனால என்ன ஆகுது, இந்த வாய்ஸ் ஃபொனேஷனில் அந்த ரெசனன்ஸ் டு த வாய்ஸ். இப்போ ரெசனன்ஸ் நம்ம பேசும்போது மூக்கு அடைச்சிட்டு பேசுனா எப்படி கோயிங்கன்னு இருக்குங்க, அதே மாதிரி அந்த ஒரு ஏர்ஃபில் சேம்பர் இருக்கும்போது உங்கள் வாய்ஸ் குவாலிட்டி, ஒரு ரெசனன்ஸ் இருக்குது, ஒரு கேவிட்டி நல்லா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சைனஸஸ். இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ஸு, ஒரு உபயோகமான ஃபங்க்ஷன்ஸாக இருந்திருக்கு. ஆமாம், ஆனால் அதில் பிரச்சனைகள் வரும்போது மாறுபட்ட பிரச்சனைகளாக சைனஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் உருவாகும். ஆமாம், அதாவதுங்க இந்த சைனஸ்லேருந்து ஒரு லேயர் ஆஃப் மியூக்கஸ் இருக்குது சரௌண்டிங். இதை பற்றி நம்ம மேலே பேசுவோம். முதல் காலர் எந்த கேள்வியோட காத்துட்ருக்கார் பார்ப்போம். வணக்கம், ஆலோசனை என்ன பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ டயக்னோசிஸ்னால் ஃபர்ஸ்ட் பேசிக் திங் ஹிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் தெரியும். இதெல்லாமே டே கேராக பண்ணக்கூடியது டாக்டர்? எஸ், டெஃபினட்டாக டே கேராக பண்ணலாங்க. சைனஸ் எக்ஸ்ரே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சைனஸ் எக்ஸ்ரேல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இஃப் நெசசரி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணலாம். சிடி ஸ்கேனில் டெஃபினட்டாக தெரியும் எவ்வளோ சைனஸஸ், எல்லா சைனஸும் ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு எந்த சைனஸில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எந்த டிகிரியில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஏதாவது மூக்கில் எலும்பு வளைஞ்சிருக்கா, செகண்டரி, அது தட் கேன் காஸ் செகண்டரி சேஞ்சஸ். அண்ட் எலும்பு வளைஞ்சி சைனஸ் பிளாக் இருக்கான்னு தெரியும். சைனஸ் அது தவிர அலர்ஜிக் சிம்டம்ஸ் கூட இருந்துக்கும் போது அலர்ஜிக் சைனசைட்டிஸ், வேறு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அலர்ஜி கேன் ஆல்சோ பி சீன். இதெல்லாம் எல்லாமே நீங்கள் ஸ்கேனில் பார்த்தா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அலர்ஜியோ இன்ஃபெக்ஷன் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் எக்ஸாம்லேயே ஒரு டயக்னோசிஸ் பண்ணலாம். பட் அது தவிர எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அண்ட் ட்ரீட்மெண்ட், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மெடிக்கலா இல்லை சர்ஜிக்கலா, வெதர் பேஷண்ட் ரிக்வயர்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சரி டாக்டர், சைனஸை பொறுத்து ஸ்கேனை பொறுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன
பண்ணணும் இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருக்கோம். வணக்கம். ஆலோசனை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, எந்த காரணங்கள் இருந்தால் அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே பண்ணலாம்னு நினைப்பீங்க? யூஸ்வலாக சிம்டம் ரொம்ப மைல்டாக இருந்துச்சுன்னா, இல்லை அப்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப மைல்டாக இருந்துச்சுன்னா, இல்லை சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ் இஸ் வெரி மைல்டுன்னா, தென் மெடிக்கல் ஆர் த பேஷண்ட் இஸ் அன்ஃபிட் ஃபார் சர்ஜரி, தென் காம்ப்ளிகேஷன்னால then we would prefer to do medical treatment. Okay. But medical treatment சில பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். Nasal sprays, antihistamines, அப்புறம் nasal steroid sprays. How long they may we have to use this, doctor? Because ஏன்னா வந்து if you have to ஒரு நேர் கேட்டாங்க. ஆமா, அது டிஃபரண்ட். அதான் சொன்னீங்க, if it's an allergy it may sometimes have to be used lifelong. அந்த பாயிண்ட்க்கு நான் அப்புறம் வரேன். ஓகே. ஏன்னா பொதுவா வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா வந்து people should not இப்போ ஒரு சர்ஜரி போக வேண்டிய கேஸ் வந்து மெடிக்கல்லே முடிக்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது we are going to justify where the medical management going to fits the patient and rather வேற சர்ஜிக்கல் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அடுத்த செக்மெண்ட் போறோம். நம்ம ஏன் கேட்கறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லாங்கர் டியூரேஷன் அவங்க எடுக்கணும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா? அதாங்க, இப்போ சப்போஸ் நீங்கள் இன்ஃபெக்டிவ் சைனசைட்டிஸ் எடுத்தீங்கன்னா, நார்மலி ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 to 2 months or 3 months நம்ம ட்ரீட் பண்ணிட்டு, and during that period நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா வேற we don't need to go for surgery. Okay. But அந்த 2 months 3 monthsல or in spite of all the medical treatment, best of medical treatment, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, they don't find any dramatic improvement, then definitely we should consider other options. So the other options is going to be the other options if surgery may be an option. Surgery may be an option if it's indicated. If it is block இருந்துச்சு, இல்லை severe symptoms ரொம்ப severe இருந்துச்சுன்னா, then surgery may be needed. Okay. ஓகே, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 months ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாலே வந்து ஆமா, 2 months ட்ரீட்மெண்ட் அது ஸ்கேனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ், அதை அக்செப்ட் வித் யூ. பட் இருந்தாலும் வந்து இப்போ சர்ஜிக்கல் அடுத்து பார்க்கும்போது வந்து இந்த கேசஸ் வந்து சர்ஜரியே முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வருவீங்களா, இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி? அது வந்துங்க ஸ்கேனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சப்போஸ் இப்போ ரொம்ப சிவியர் அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டீவியேஷன் இருக்குது, இல்லை ஃபுல்லாக சைனஸில் அடப்பு இருக்குது, and ரொம்ப வருஷமா இருக்கு, and people who come with chronic symptoms ஒரு 4-5 வருஷம் இருக்கு, then it's a waste of time medical treatment. ஒரு பேஷண்ட் வந்து நீங்க எப்படி வந்து ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முதல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் சர்ஜரி போகலாம் நீங்க டிசைட் பண்றது வந்து அந்த காலகட்டம் ஓரளவுக்கு நீங்க எப்படி சொல்லுங்க. ஓகே, தென் வந்து ஒரு பேஷண்ட் அடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கு முதல்ல டயக்னோஸ் பண்ணும்போதோ இல்லை அதுக்கப்புறமாவோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு செகண்டரி ஸ்டேஜில் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் டாக்டர்? என்ன சர்ஜிக்கல் ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் வி டிசைடட் ஆன் சர்ஜரி, ஃபஸ்ட் அந்த ப்ரிலிமினரி ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா தெரியுங்க எந்த இடத்துல எவ்வளோ அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது பண்ணதுக்கப்புறம் இப்போ சர்ஜரி எல்லாம் இப்போ அந்த ஒரு 20 years பண்ண சர்ஜரிக்கும் இன்னைக்கு பண்ணுற சர்ஜரிக்கும் 20 years முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? 20 years என்ன பண்ணுறாங்கன்னா மோர் பிளைண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பிளைண்ட் இன் த சென்ஸ் we were not able to see the inside of the nose. Okay. We had no instruments to see the inside of the nose. இப்போ லேட்டஸ்ட் எண்டோஸ்கோப்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும் போது இப்போ மூக்கில் உள்ள எனி nook and corner we can easily see on a TV screen and everybody can see. உங்கள் மூக்குள்ள என்ன இருக்குன்னு கிளியராக தெரிஞ்சிடும் டிவி ஸ்க்ரீனில், வீடியோவில். ஒரு 20 years or 25 years பேக் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. ஃபெசிலிட்டி இல்லாதனால வாட் எவர் த சர்ஜன் சா ஹி ரிமூவ். ஸோ ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர் மாதிரி இருந்துச்சு சர்ஜரி. பட் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜினால ஒரு எந்த இப்போ ஸ்கேன்லேயே நல்லா தெரியும் எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எந்த சைட்டில் அப்படி சப்போஸ் இந்த சைனஸில் இருக்கா, இந்த சைனஸில் இருக்கா, இங்கே இருக்கா, கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் வி ஆர் ஏபிள் டு pinpoint the site of problem, you attack the problem directly. இப்போ எண்டோஸ்கோப்னு ஒரு மெலிரியா டியூப் இருக்கு, அந்த டியூப் டெலஸ்கோப் மாதிரி இருக்கும், அது உள்ளே போட்டுட்டு மூக்குள்ளே போட்டுட்டோம்னா தென் மூக்குள்ளே இருக்க எந்த துவாரம் எந்த அடப்பு இருக்குன்னு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே இருக்க செக்ரேஷன்ஸ் பிளாக் எல்லாம் எடுத்து விட்டுட்டு கிளியர் பண்ணி விட்டோம்னா இட் இஸ் ஜஸ்ட் a 1 day ப்ரொசீஜருங்க. ஹோல் சர்ஜரி may last about 1 to 2 hours. அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் இருந்தால் போதும். Next day morning the patient can be discharged. And ஒரு many years பண்ணுற சர்ஜரிக்கும் இன்னைக்கு பண்ணுற சர்ஜரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் கம்மி அண்ட் வாட் இஸ் கால்ட் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. அதாவது ஒன்றும் எலாபரேட் சர்ஜரி இல்லை, ஒரு ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் எண்டோஸ்கோபிக் ஆர் minimal invasive surgery, keyhole surgery. Keyhole surgery. So you go precisely attack the point of disease
and come out. ஓகே, வணக்கம். ஆலோசனை நேரம். வணக்கம் சார், அனந்தகிருஷ்ணன் பம்மல்ல இருந்து பேசுறேன். இது மூலமா வந்து மினிமல் இன்வெசிவ் மூலமா வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும். ஒரு 3 hours சர்ஜரி பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நீங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணி அந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதே பகுதியிலே? இருக்கலாங்க, வரலாம். ஐம் நாட் சேயிங் 100% வரும்னு, பட் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய ரெக்கரன்ஸ் இருக்கலாங்க, எஸ்பெஷலி பீப்புள் வித் அலர்ஜி. சப்போஸ் இந்த பாலிப்ஸ்னுவாங்க, மூக்கில் சதபடுதுன்னுவாங்க, அந்த பாலிப்ஸ் வர சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அது வந்து யூஆர் ட்ரீட்டிங் த சிம்டம், யூ நாட் ட்ரீட்டிங் தி காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அது வேர்ல்டு வைட் இதே ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது இப்போ பாலிப்ஸ்னா பிளாக் ஆச்சுன்னா சிவியர் நோஸ் பிளாக், சிவியர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. பாலிப்ஸ்னா என்ன உங்களுக்கு கொஞ்சம்? பாலிப்ஸ்னா ஒரு மியூக்கோஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மியூக்கோஸாங்க. அந்த மியூக்கோஸை இன்ஃப்ளேம் ஆகி வீங்கிக்குது. வீங்கிக்குன்னா உள்ள மூக்கில் இருக்க சதை வந்து பல்ஜ் ஆகி மூக்கு வெளியே கூட வரலாம். ஸோ அது பாலிப்ஸ் பிளாக் ஆச்சுன்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் அலர்ஜி, ஸ்னீசிங் இந்த மாதிரி இருக்கலாம். மூச்சு விடுறது கஷ்டம், இல்லை லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, சென்சேஷன் ஆஃப் ஸ்மெல், இதெல்லாம் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸஸ் சில பேருக்கு ரெக்கரன்ஸ் அசோசியேட்டட் வித் வீசிங், bronchial asthma associated symptoms இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட there is a chance that some people may have a recurrence. சில பேருக்கு திருப்பியும் வரலாம். அது சில பேருக்கு ஒரு வருஷத்தில் வரலாம், இல்லை 2 வருஷத்தில் வரலாம், சில பேருக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். அது 100% சொல்ல முடியாது வருமா வரான்னு. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஒன்ஸ் சென்சிட்டிவிட்டி. சில பேருக்கு வராமையும் இருக்கலாம், ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கியூர் ஆனாலும் இருக்கு. இப்போ ஆப்ரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் அது வந்து அலர்ஜி மட்டுங்க. இன்ஃபெக்டிவ் ப்ராப்ளம்ல இன்ஃபெக்டிவ் சைனசைட்டிஸ் நல்லா கிளியர் பண்ணா வர சான்ஸ் இல்ல. ஓகே, இட்ஸ் லெஸர், much lesser, and once the disease is completely controlled and cured, infection திருப்பி you may get a common cold now and then, but repeated sinus problem, sinus infection வரும்னு சொல்ல அவசியம் இல்லை. It again depends on the clearance of the disease. Okay, இப்போ நீங்க இன்ஃபெக்ஷியஸ் ப்ராப்ளம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். பட் இது அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இதுவாக இருந்ததுன்னா இட் கேன் அப்படின்னு முதல்ல சொல்றீங்க. இப்போ அகைன் திருப்பியும் அவங்களுக்கு அதே சர்ஜரிஸ் தான் பண்ணணும், திருப்பியும் அதே தான் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், சில எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி இருந்தாங்க. பிகாஸ் அகெயின் எவ்வளோ மெட்டிகுலஸாக சர்ஜரி பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ டிசீஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம், அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி டு கண்ட்ரோல் த சிம்டம்ஸ், லாங் டேர்ம் மெடிகேஷன். அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நிறைய பேருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு கூட சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கு. டாக்டர், இப்போ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆமாம், இப்போ டீவியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு எலும்பு தண்டு வளர்ந்துருந்தா, இல்லை மூக்கடப்பு இருக்கோ, இல்லை தொண்டையில் சதை இருக்கோ, பெரிய டான்சில்ஸ் இருக்குது, மூக்கில் அடப்பு இருக்குது, மூக்குக்கு பின்னாடி இருக்க தொண்டையில் சதை இருக்குது, இப்போ அடினாய்ட்ஸ்னுவாங்க. குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா பெரிய அடினாய்ட்ஸ் டான்சில்ஸ் பிளாக் ஆச்சுன்னா குழந்தைங்களே மூச்சு விடுறது கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கொரட்டை விடுறது, ஸ்னோரிங் இருக்குது, வாய் வழியாக மூச்சு விடுறது, இதெல்லாம் பிரச்சனையாகும். யூஸ்வலாக அந்த ஸ்னோரிங் இன் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் காஸ் வந்து இந்த அடினாய்ட்ஸ்னுவாங்க, டான்சில்ஸ் அடினாய்ட். அந்த டான்சில்ஸ் அடினாய்ட் எடுத்தாலே the snoring will disappear in children. அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐதர் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி, ரொம்ப ஃபேட்டாக இருந்துட்டு ரொம்ப உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது இந்த உள்நாக்கு ஒரு நாக்கு உள்ளே போய் இந்த ஏர்வே பிளாக் ஆகிக்கிட்டு, இல்லை ஒரு கழுத்து ரொம்ப ஷார்ட் நெக், ஒபிசிட்டி, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் காசிங் அப்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஏர்வே. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பிளாக் ஆகுது. பிளாக் ஆகிறதுனால அந்த உள்ள சைடில் இருக்க அந்த மூக்கிலும் தொண்டையிலையும் இருக்க தசை வைப்ரேட் ஆகுறதுனால இந்த சவுண்ட் ஆஃப் ஸ்னோரிங் வருது. சவுண்ட் வந்து வேரி ஸ்ட்ராங், ஆம்பிளிஃபையர் வச்சு. ஆமாம், சில பேருக்கு வந்து ஒரு சில பேர் லயன் ரோப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் இதனால என்ன பிரச்சனைன்னா, இப்போ கொரட்டை விடுறவருக்கு பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் விடுறவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. ஸோ அதனால நிறைய டைம்ஸ் வந்து இந்த ஸ்பௌஸ் இஸ் த பர்சன் ஹூ கம்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் மீ. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மனைவிமார்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்தில். மனைவிமார் சில பேர் ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறாங்க, ரெண்டு சைடும் இருக்கு. அகைன் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைட் ஆஃப். இப்போ இவங்களுக்கு இப்போ குரட்டை விடுபவர்களுக்கு வந்து சிகிச்சை முறைகள் இருக்கா? நல்ல பலன் தரும் சிகிச்சை முறைகள் இருக்கா? டெஃபினட்டா இருக்குங்க. அது வந்து அகைன் சிவியரிட்டி ஆஃப் தி ஸ்னோரிங், சைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் நம்ம வெயிட் டயட், வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ், உடல் பருமன் எல்லாம் கம்மியாயிடுது பண்ணோம்னா டெஃபினட்டாக தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ.